ஒரு போராட்டம் தமிழர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆதரவாக அதற்கு எதிராக நின்ற அனைவரும் ஒட்டுக்குழுக்கள். EPTP இயக்கம் இப்பொழுதும் ஒட்டுக்குழுக்கள் என்ற போர்வையில் தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்காக நாங்கள் ஒட்டுக்குழுக்கள் நல்லவர்களா, கெட்டவர்களா, கொலைகாரர்களா, கொள்ளைக்காரர்களா, வெள்ளைவான் கடத்தினார்களா, மணல் கடத்தினார்களை இவையெல்லாம் நாங்கள் பார்க்கவில்லை. விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஒட்டுக்குழுக்களால் விடுதலை புலிகளுக்கு உதவி செய்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். விடுதலை புலிகளுக்கு நீதி உதவி செய்த வர்த்தகர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கடத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை விற்பனை செய்யாமல் இப்பொழுதும் அவர்களுக்கு அல்லது எஞ்சி இருக்கின்றவர்களுக்கு மீதாவது உதவி செய்பவர்களை விட்டுவிட்டு மற்றவர்கள் முகத்திரைகள் நீங்கள் கிளியுங்கள். உண்மையான ஊடகங்களாக இருந்தால். வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களை, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன். இலங்கையில் இந்த செய்தி, யார் இந்த ஒட்டுக்குழுக்கள், யார் இந்த ஒட்டுக்குழுக்கள்? ஆம், யார் இந்த ஒட்டுக்குழுக்கள்? தெரிந்தவர்கள் உங்களுடைய அந்த பதில்களை, சரியான பதில்களை, உங்களுக்கு அறிந்தவர்களை உங்களுடைய கோணத்திலே இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸிலே பதியுமாறு தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றோம். கட்டாயம் பலர் அறிய வேண்டிய விடயம் இருந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய பார்வையிலே, யதார்த்தமான பார்வையிலே, யார் அந்த ஒட்டுக்குழுக்கள், யார் இந்த ஒட்டுக்குழுக்கள், யார் வரப்போகின்ற ஒட்டுக்குழுக்கள், நடக்கின்ற நடக்கப் போகின்ற காலங்களிலே யார் ஒட்டுக்குழுக்கள் என்பதை பற்றித்தான் சற்று விரிவாக பெரிய அலசுவதாக இருக்கின்றோம். எங்களுடைய பார்வையிலே என்று நாங்கள் கூறுவதை விட புலிகளுடைய ஆதரவாளர்களுடைய பார்வையிலே ஒட்டுக்குழுக்கள் என்றால் EPDP, புளோட், சித்தார்த்தன் குழு மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் EPRLF, டெலோ, இப்படி ஒரு சில மற்றும் கருணா குழு மற்றும் பிள்ளையான் குழு, இப்படி பலரால் அழைக்கப்படுகின்ற, அதாவது ஒட்டுக்குழுக்கள் என்ற போர்வையிலே பெயரிலே அழைக்கப்படுகின்ற, அந்த தலைப்பிலே அழைக்கப்படுகின்றவர்கள், அந்த பட்டம் சூட்டப்பட்டது இவர்களுக்குத்தான். இந்த ஒட்டுக்குழுக்கள் என்ற நாமத்தை சூட்டியவர் திரு அண்டன் பாலசிங்கம் அவர்கள், அமரர் அண்டன் பாலசிங்கம் அவர்கள். அதாவது விடுதலை புலிகளினுடைய அரசியல் உத்தியோகபூர்வமான அறிவுரைஞர் அண்டன் பாலசிங்கம் அவர்கள். அது அனைவரும் தெரிந்த விடயம். ஆனால் இங்கே நாங்கள் கூறப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒட்டுக்குழுக்கள் உண்மையிலே அந்த பெயர் அவர்களுக்கு உரித்தானதா, உண்மையா, தவறா என்று பார்க்கின்ற பொழுது அவர் கூறிய அர்த்தம், அதாவது ஒரு போராட்டம் தமிழர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆதரவாக அதற்கு எதிராக நின்ற அனைவரும் ஒட்டுக்குழுக்கள். அவர்கள் இராணுவத்தோடு நின்று செயற்பட்டார்களா, அல்லது கூலிக்காக மாரடித்தார்களா, கொலை செய்தார்களா, கடத்தினார்களா, கற்பழித்தார்களா, இதையெல்லாம் தாண்டி தேசியத்திற்கு புறம்பாக நின்று செயற்படுகின்றவர்கள் ஒட்டுக்குழுக்கள் என்ற ரீதியில் தான் அவர் அந்த நாமத்தை சூட்டியிருந்தார். 2009 ஆண்டு வரைக்கும் அது அடங்கி வந்தது. அதன் பிற்பாடு 2009 ஆண்டு என்று கூறுவதை விட 2009ற்கு முற்பாடாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை 2 வருடங்களுக்கு முன்பாக அல்லது 3 வருடங்களுக்கு முன்பாக திரு பிரபாகரன் அவர்கள், விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை, அந்த புலிகளின் இயக்கம் ஒன்று கூட்டிய பிற்பாடு அதிலே சங்கமமாகிய இணைந்து கொண்ட என்பதை விட இணைக்கப்பட்ட டெலோ, புளோட் மற்றும் EPRLF சுரேஷ் பிரேமச்சந்திரன் இப்படியானவர்களை அந்த ஒட்டுக்குழுக்கள் என்ற பெயரை சற்று மௌனவித்ததாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சரி, அது ஒரு புறம் இருக்க, EPTP இயக்கம் இப்பொழுதும் ஒட்டுக்குழுக்கள் என்ற போர்வையில் தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்காக நாங்கள் ஒட்டுக்குழுக்கள் நல்லவர்களா, கெட்டவர்களா, கொலைகாரர்களா, கொள்ளைக்காரர்களா, வெள்ளைவான் கடத்தினார்களா, மணல் கடத்தினார்களை இவையெல்லாம் நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் ஒட்டுக்குழுக்கள் என்ற போர்வையிலே அவர்கள் நாமம் சூட்டப்பட்டார். ஆனால் அவர்கள் செய்த குற்றம் தான் என்ன? புலிகளினால் துரத்தப்படுகின்ற பொழுது, புலிகளினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டதன் பிற்பாடு தங்களுடைய பாதுகாப்பிற்காக தலைவர்களும், அப்பொழுது இருந்த அந்த இயக்க தலைவர்களும், அதிலே இருந்த போராளிகளும், அடியாட்களும்,
அல்லது அவருடைய அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்களும் பாதுகாப்பிற்காக இலங்கையிலே இருந்த இராணுவத்தோடு இயங்கிக் கொண்டிருந்தனர். அந்த இயங்கிக் கொண்டிருக்கின்ற இராணுவத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களால் கொல்லப்பட்டவர்கள் அது வெறும் இவர்களை எதிர்த்தவர்கள் மாத்திரமல்ல, விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஒட்டுக்குழுக்களால் விடுதலை புலிகளுக்கு உதவி செய்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். விடுதலை புலிகளுக்கு நீதி உதவி செய்த வர்த்தகர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கடத்தப்பட்டிருக்கிறார்கள். சில சிங்கள தமிழ் சிங்கள என்பதை விட சிங்கள தமிழ் சிங்கள இஸ்லாமிய வர்த்தகர்கள் கப்பத்திற்காக அந்த கப்பம் கேட்டு கொடுக்காதால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பல விடயங்கள் நடந்து இருக்கிறது. அதனை செய்தது ஒட்டுக்குழுக்கள் என்று கூறப்படுகிறது. அதாவது விடுதலை புலிகளும் பலரை கொலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் அதற்கான காரணத்தை காட்டியிருக்கிறார்கள். இதற்காக இவர்களுக்கு துரோகி பட்டம் சுமத்தப்பட்டிருக்கிறது, அவர்களை கொல்லப்பட்டது என்று. உதாரணத்திற்கு நாங்கள் காரைநகர் கொழும்பிலே இருந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு வேலை செய்த மகேஸ்வரன் அவர்கள் கொல்லப்பட்டதும் EPTPயால் கொல்லப்பட்டது என்று பகிரங்கமாக சத்தியகலா அவர்கள் நீதிமன்றத்தில் வெளியே வைத்து கத்தி கூச்சலிட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அந்த கொலையை செய்தது விடுதலை புலிகள் என்பது நிரூபணமாகி அவருக்கு மரண தண்டனை, அதாவது ஆயுள் தண்டனை, இலங்கையிலே மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவர் இப்பொழுது சிறைவாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பரவலாக பேசப்பட்ட ஒரு கொலை, குற்றம் சாட்டப்பட்ட EPTPயில் குற்றம் சாட்டப்பட்ட கொலை புலிகளால் தான் செய்யப்பட்டது என்று நிரூபணமாக இருக்கிறது. அதனை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதே வேளையிலே இப்படி பல கொலைகள், EPRLF-ஆல் கொலை செய்யப்பட்ட கொலைகள், சிலது டெலோவினுடைய தலையிலே விழுந்திருக்கிறது. அதே போன்று விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட பல கொலைகள், கடத்தப்பட்டவர்கள் மற்ற இயக்கங்களால் செய்யப்பட்டது என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே வேளைகளில் தங்களுக்குள்ளே செய்யப்பட்ட பல சகோதர படுகொலைகள், அதாவது விடுதலை புலிகளுக்கு செய்யப்பட்ட தங்களுடைய உறுப்பினர்களை கொலை செய்த கொலைகள், EPRLF EPTPO ஒட்டுக்குழுக்கள் என்று கூறப்படுகின்றவர்களுக்குள் சில காட்டி கொடுப்புகளால் கொல்லப்பட்ட கொலைகள் மற்றவர்களுடைய தலையிலே விழுந்திருப்பதும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த மகேஸ்வரன் அவர்களுடைய கொலை, அதற்காக EPTPO மற்ற இயக்கங்களோ தங்களுடைய சகாக்களை தாங்களே கொல்லவில்லை என்றோ அல்லது புலிகள் தங்களுடைய சகாக்களை தாங்களே கொல்லவில்லையோ இல்லை என்றோ அர்த்தம் இல்லை. இது நிரூபணமாக இருக்கிறது. பல இடங்களிலே அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தவர்கள், வெளிநாட்டிலே இருக்கின்றவர்கள், உள்நாட்டிலே இருக்கின்றவர்கள் இதனை நிரூபணமாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் மனம் திருந்தி நான் இந்த தவறை செய்திருக்கிறேன் என்று புலிகளில் இருந்தவர்கள், EPRLF EPTP ஒட்டுக்குழுக்களில் இருந்தவர்கள் கூட தங்களுடைய சாட்சியங்களை கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் தங்களுடைய மன நிம்மதிக்காக. அடுத்து நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது ஒட்டுக்குழுக்கள் என்று இதுவரை காலமும் நடந்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது டெலோவோ, EPRLFஓ, டக்ளஸ் தேவானந்தாவுடைய EPTPஓ, சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய EPRLFஓ அல்லது புளோட் சித்தார்த்தனோ, இவர்கள் பொது தேர்தலிலே அதாவது 2009ஆம் ஆண்டின் பிற்பாடு தங்களை கழுவி இருக்கிறார்கள். தாங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள். காரணம், இனிமேல் அப்படியான தவறுகளை செய்ய தேவையில்லை என்பதற்காக. விடுதலை புலிகள் இறந்து விட்டார்கள், அதன் பிற்பாடு கொலைகள் செய்ய தேவையில்லை, கடத்தல் செய்ய தேவையில்லை, காரணம் சட்டம் தண்டிக்கும் என்று ஒரு இதிலே அவர்கள் அரசியலுக்குள் இறங்கி தங்களை வெள்ளைக்காரராக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது விடுதலை புலிகளும் அதனை செய்திருக்கிறார்கள், ஒட்டுக்குழுக்களும் செய்திருக்கிறார்கள். அப்படி பார்க்க போகின்ற பொழுது அனைவரும் ஒட்டுக்குழுக்கள் என்ற பாணிக்குள் தான், அந்த வரையறைக்குள் தான் அடங்கி கொண்டு வருகிறார்கள். ஆனால் அங்கேயும் விடுதலை புலிகளில் இருந்தவர்கள் எல்லோரும் தவறு செய்தார்களா? இராணுவத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் தவறு செய்தார்களா? புளோட்டில் இருந்தவர்கள் எல்லோரும் தவறு செய்தார்களா? டெலோவில், EPRLF EPTP அனைவரும் தவறு செய்யவில்லை. ஒரு குறிப்பிட்டவர்கள், நிர்ணயிக்கப்பட்டவர்கள், அதற்காக உபயோகிக்கப்பட்டவர்கள் செய்தார்களே தவிர அது தலைமைப்பிடத்திற்கும் செய்தவர்களுக்கும் அடங்குமே தவிர ஒட்டுமொத்தமாக EPTPயோ மற்ற இயக்கங்களையோ டெலோவையோ புளோட்டையோ EPRLFஐயோ அல்லது LTTயோ நாங்கள் முழுமையாக குறை கூற முடியாது. அங்கேயும் நாட்டுக்காக போராட வந்தவர்கள், போராடியவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள், இருந்தும் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறபடியும் இப்பொழுது யார் ஒட்டுக்குழு? நிச்சயமாக கண்ணை மூடிக்கொண்டு விடுதலை புலிகள் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற கூறப்போகின்ற அவர்களாம் ஒட்டுக்குழுக்கள் 8 குழுக்களாக பிரிந்திருந்தது.
அதாவது ஒட்டுக்குழுக்கள் என்றால் மற்ற இயக்கம் தன்னுடைய இனமாக இருந்தாலும் அடுத்த இயக்கத்தை கொலை செய்தார்கள், ஏதோ மரண தண்டனை தங்களுடைய பாணியிலே கொடுத்தார்கள், கொள்ளையடித்தார்கள், கடத்தினார்கள், கற்பழித்தார்கள். சரி, அது தவறுதான். இருந்தாலும் கூட இப்பொழுது தங்களுக்குள் தாங்களே அடிபட்டு கொண்டிருப்பவர்கள் விடுதலை புலிகள் பல குழுக்களாக பிரிந்து நின்று பிரபாகரனுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற குழு பிரபாகரன் இறக்கவில்லை இருக்கிறார் என்ற குழுவை சாடிக்கொண்டிருக்கிறது, அதை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதே போல அவர்கள் இவர்களை நடுநிலையாக இருப்பவர்கள் வேறு வழியில் லண்டனில் இருந்தோ, பாரிஸில் இருந்தோ, சுவிஸில் இருந்தோ, உலக நாட்டிலே இலங்கையில் இருந்தோ அவர்கள் தங்களுடைய விடுதலை புலிகள் இயக்கம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் தான் விடுதலை புலிகள் இயக்கம் என்று பிரிந்து நின்று தங்களுக்குள்ளே தங்களையே காட்டி கொடுத்து கொண்டிருக்கின்ற இவர்கள்தான் உண்மையான ஒட்டுக்குழுக்கள். இதிலே அளவானவர்கள் தான் தொப்பியை போட்டுக் கொள்ள வேண்டும். பரிசுத்தமாக ஒரு நாட்டிற்காக போராடியவர்கள் இப்பொழுதும் எங்களுடைய போராட்டம் மாறாத போராட்ட வடிவங்கள் மாறலாம் என்று அவர்களுடைய உங்களுடைய தலைவர் கூறியதற்கிணங்க இருப்பவர்கள் பலர் இப்பொழுதும் இருக்கிறார்கள். அங்கீனமாகிறவர்கள், கணவனை மனைவியை இழந்தவர்கள், பிள்ளையை இழந்தவர்கள், சொத்துக்களை இழந்தவர்கள், எத்தனையோ மாவீரர்களை பெற்று இறக்க கொடுத்தவர்கள், பலாத்காரமாக போருக்காக அழைத்து செல்லப்பட்டு தங்களுடைய பிள்ளைகளை காவு கொடுத்தவர்கள் என்று பலர் இருக்கிறார்கள். இதை ஈன இரக்கம் இல்லாமல் இருக்க வேண்டிய முன்னாள் போராளிகளுக்கும் அங்கம் இழந்தவர்களுக்கும் குடும்பத்தை இழந்தவர்களுக்கும் அவர்களுக்கான உதவிகளை செய்யாமல் தாங்கள் பகட்டாகவும் தாங்கள் பட்டத்திற்கும் பேருக்கும் புகழுக்காகவும் புலம்பெயர் தேசத்திலே இருந்து பெரு விழாக்களை கொண்டாடி அந்த பணத்தையும் தங்களுக்கு சுருட்டி கொண்டிருப்பவர்கள் தான் ஒட்டுக்குழுக்கள். யார் செய்து கொண்டிருக்கிறார்கள்? முழுக்க நாங்கள் தான் புலிகள் என்ற போலி புலிகள். உண்மையான புலிகளாக இருந்தால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் புலிகள் தான், நான் உங்களை மறுதலிக்கவில்லை. நீங்கள் அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி போராட்டம் மாறாத போராட்ட வடிவம் மாறலாம் என்ற கொள்கையின் கீழ் இருக்கிறீர்கள். அதிலே எத்தனையோ பேர் அங்கங்களை இழந்தவர்கள் இருக்கிறீர்கள். அகதி பணம் எடுத்து உங்கள் சக உறவுகளுக்கு அனுப்பி கொண்டு இருப்பவர் இருக்கிறீர்கள். உங்களை அல்ல, இது உங்களுக்கே தெரியும். எதிராக இருக்கின்ற துரோகிகள் ஒட்டுக்குழுக்கள், உண்மையான ஒட்டுக்குழுக்கள், ஃபேக் ஐடியில் சுவிட்சர்லாந்திலே ஒருவர் இருக்கிறார், பல பேக் ஐடிகளை வைத்து நடத்துகிறார். ஆனால் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறார், முகத்தை காட்டி பேச மறுப்பார். ஆனால் அவருடைய கரெக்டர், அவருடைய பல விடயங்கள் பலரிடம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் சீண்டி பார்ப்பதில்லை. காரணம், சகதிக்குள் இருக்கின்ற நரகளை தூக்கி அவரோடு நின்று அடிபடுவதால் அவன் சகதியை தூக்கி எறிவான். அதனால் எங்களுக்கு இழிவு என்பதால் அவர்கள் மௌனித்து இருக்கிறார்கள். எத்தனையோ உண்மையான புலிகள், உண்மையான தேசியத்தை கடைபிடிப்பவர்கள், இப்பொழுதும் எங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பேசுவதே இல்லை. அந்த ஃபேக் ஐடி வைத்திருக்கின்ற உலகளாவிய இதில் பெரிய ஊடகங்கள் என்று கூறிக்கொண்டு பல ஃபேக் ஐடிகளை பாரிஸ் நகரத்திலே இருந்து நடாத்தி கொண்டிருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அதே வேளையிலே பிரபலமான பேசப்படுகின்ற சர்ச்சைக்குள் மாட்டியிருக்கின்ற பிரதானமான ஒரு தமிழ் தேசியத்தை விற்று மூலதனமாக அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற அரசியல்வாதியினுடைய மகன் பல ஃபேக் ஐடிகளை யாழ்ப்பாணத்தில் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இது எல்லாம் என்ன பிறப்பு? இவர்களைத்தான் நீங்கள் தட்டி கேட்க வேண்டும். யார்? புலிகள். உங்களை அவர்களே காட்டிக் கொடுப்பதால், புலிகள் என்று கூறுபவர்கள் காட்டிக் கொடுப்பதால் அவர்களை காட்டிக் கொடுங்கள், அல்லது அவர்களை இல்லாது செய்யுங்கள், அல்லது மக்கள் முன்னால் அவர்களை தோலுரித்து காட்டுங்கள். நாங்கள் விசுவாசிகள், ஈகத்தையும் இழப்பையும் மாவீரர்களையும் நாங்கள் போற்றுகிறோம் என்று மூலதனமாக வைத்து விற்பனை செய்பவர்கள். அவர்களுடைய பரம்பரை கூட அதை காவி சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு உங்களுடைய பதிலை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதற்கு என்ன செய்யலாம்? அதாவது எங்களுடைய நோக்கம் போராட்டம் சரியா தவறா என்பது இல்லை. போராடியவர்கள் அவர்கள் வரவேற்கத்தக்கவர்கள், மதிக்கக்கூடியவர்கள். அவர்களை விற்பனை செய்யாமல் இப்பொழுதும் அவர்களுக்கு அல்லது எஞ்சி இருக்கின்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்பவர்களை விட்டுவிட்டு மற்றவர்கள் முகத்திரைகள் நீங்கள் கிழியுங்கள். உண்மையான ஊடகங்களாக இருந்தால் இந்த செய்தி புலிகளுக்கு எதிராகவோ ஒட்டுக்குழுக்களுக்கு எதிராகவோ ஆதரவாகவோ இல்லை. இது நடுநிலையான செய்தியாக இருக்கிறது. உங்கள் தரவுகளை, அதாவது உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஒழுக்கமானவர்களாக இருந்தால் சரியான தமிழிலே சரி தவறை எழுதுங்கள். அடுத்த கட்டத்திற்கு என்ன போகலாம், எப்படி போகலாம் என்பதை எழுதுங்கள்.
அடுத்ததை எப்படி அலசலாம் என்பதை எழுதுங்கள். சமூக அக்கறையோடு எழுதுங்கள். நாட்டிலே வாழுகின்ற இளைஞர்களுடைய வருங்கால மும்மொழி கல்வியோடு அவர்கள் உலகளாவிய ரீதியிலே உலகத்தையே ஆளுகின்ற அளவிற்கு, உலகத்தையே ஈழமாக்கின்ற அளவிற்கு அவர்களுடைய கல்வியை உயர்த்துவதற்கு எழுதுங்கள், பாடுபடுங்கள். லங்காபூர் ஊடகம், இலங்கையில். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.